ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்கிற நம்ம தலைப்பொங்கலோட சீரியஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அவர் லாஸ்ட் தலை ஃபெஸ்டிவல். ஸோ எடிட் பண்ண ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பொங்கலுக்கு 2 days முன்னாடியே அம்மா வீட்டிலேருந்து சீர் வந்து இறங்கிடுச்சு. ஸோ ரொம்ப பாரம்பரியமான முறையில் தான் எல்லா சீருமே கொண்டு வந்திருந்தாங்க. வெறும் ட்ரெஸ், ஜுவல்ஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் உழவர் திருநாளுக்கான வெஜிடேபிள்ஸ் அண்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பானை, அரிசி, வெல்லம்னு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சீர் கொண்டு வந்தாங்க. நீங்களே பாருங்கள், மொத்த சீர் தட்டும் கவர் பண்ண கூட எனக்கு ஃப்ரேமே பத்தலை. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கிறிஸ்டின் தானே, ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்கள் வீடியோ பார்க்குறவங்க கேட்குறீங்க. பட் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு நல்ல நாளும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பிகாஸ் எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்டியனாக இருந்தாலும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜானுன்னு இப்படி எல்லா ஃபெஸ்டிவலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதர் ரிலிஜியனோட ஃபெஸ்டிவல் டைமில் மற்ற வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்து என் பசங்க ஏங்கிடக்கூடாது, அதனால் எங்கள் வீட்லேயும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நாங்கள் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கூட நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேரேஜ்க்கு அப்புறமா கூட வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி தான் தலை பொங்கல், தலை தீபாவளி, தலை கிறிஸ்மஸ்ன்னு இப்படி எல்லா ஃபெஸ்டிவலும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கடைசி தலை ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போது. பட் இருந்தாலும் இந்த விஷயம் கூட எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நானும் கொஞ்சம் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆக்சுவலி 1 day பிஃபோர் தான் எனக்கு பேஜெண்ட் ஷோ இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு சுத்தமாக ரெஸ்ட் இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் தூங்கினேன். அதுக்குள்ளே திடீர்னு மம்மி இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் அப்படியே நானும் வெளியில் வந்துட்டேன். ஸோ என்னோடய டயர்ட் ஃபேஸை மட்டும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஒரு வழியாக அப்படியே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தட்டு வரிசை வச்சு பொங்கலுக்கு அழைச்சிட்டாங்க. தென் ஒன் லாஸ்ட் டைமாக ரிங் செரமனி நடந்தது. மம்மி எங்களுக்கு கொடுத்த ரிங்ஸை நாங்கள் வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மொமெண்ட். அப்படியே பெரியவங்க காலில் விழுந்து அப்படியே ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம். தலை பொங்கல் அண்ட் லாஸ்ட் தலை ஃபெஸ்டிவல். அதனால் இந்த ஃபெஸ்டிவலில் மட்டும் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருக்கவங்க கூட நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆல்ரெடி அன்றைக்கி நைட்டே லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே நானும் என் ஹஸ்பண்டும் அப்புறம் எங்கள் அம்மா, சிஸ்டர் எல்லாருமே பெங்களூருக்கு தான் கிளம்பிட்டோம். எங்கள் மாமனாருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால முடிஞ்சால் அப்புறமா வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். அப்படியே போகும்போது ட்ரெயினில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே போனோம். என் ஹஸ்பண்டுக்கு கேஜிஎஃப்னால் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சென்னை சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது கேஜிஎஃப் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி சவுண்ட் பொல்யூஷனெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. அண்ட் ஈவினிங் 6:30க்கு மேலே யாரும் அங்கே பெருசாக வெளியில் போக மாட்டாங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே க்ரீனரியாக இருக்கும் பார்க்கவே. மார்னிங் எழுந்து பார்த்தாலே அந்த சில்னஸ்க்கும் அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸுக்கும் நாய்ஸ் பொல்யூஷனே இல்லாமல் சூப்பராக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதனாலேயே என் ஹஸ்பண்டுக்கு கேஜிஎஃப்னு சொன்னாலே போதும், ரொம்பவே ஹாப்பியாக கிளம்பி வருவார். அவரோட வெக்கேஷன் ஸ்பாட்டே கேஜிஎஃப் தான். ஒரு வழியாக எங்கள் தாய்மாமாவோட வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் இவன் இருக்கானே, இவன் பேர் தான் ஆல்ஃபி, கிரனோட ஃபேவரெட். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே இவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. கிரனுக்கு ஆல்ஃபினா உயிர். அண்ட் ஆல்ஃபிக்கும் கிரண் வந்தாலே போதும், எங்களை கூட கண்டுக்கவே மாட்டான், அவ்வளோ குஷி ஆகிடும். எப்போ வந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே மேக்ஸிமம் ஒரு 20 minutes ஆச்சு ஆல்ஃபி கூட கிரண் கண்டிப்பாக விளையாடி ஆகணும். அப்போ தான் ஆல்ஃபி விடுவான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிரண் எங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ட்ராவல் பண்ண டயர்டில் எல்லாருமே ஒரு குட்டி தூக்கம் போட்டு நைட் டின்னரையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டீஸோட அட்ராசிட்டிஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டான்ஸு, பாட்டுன்னு ஃபுல்லாக அவங்களோட மாமாவை என்டர்டெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இவ இருக்காளே, இவ எங்கள் மாமாவோட லாஸ்ட் பொண்ணு ஜெஸ்ஸி. இவளுக்கு கிரன்னா அவ்வளோ பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா என்னையும் கூட அவர் பக்கத்தில் நிற்க விட மாட்டா, அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பொசசிவ்.
நீங்களே பாருங்கள், அவள் மட்டும்தான் கேர் பண்ணுவாள். எங்கே போனாலும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கிரண் கொடுக்கணும். இல்லைன்னா என் பாப்புவோட கதை முடிஞ்சுது. என்னை கொஞ்சம் சாப்பிட விடுடின்னு தான் சொன்னான். அதுக்கே அவள் ரியாக்ஷன் பாருங்களேன் எப்படி முறைக்கிறான்னு. பட் பசங்க கூட இப்படி அட்டாச்சாக இருக்கிறது தான் கிரணுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க கூடவே விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ஃபி கூட கொஞ்சிட்டு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் என்னைய டீலில் விட்டுருவார். சென்னையில் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு, சைட்டு, ஈவெண்ட்ஸு, ஷோன்னு சுத்தமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. இப்படி ஒரு 4 நாள் இங்கே வந்து பசங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்கும்னு அதுக்காகவே கிரண் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே தான் வரணும்னு நினைப்பார். நாங்கள் எப்போவுமே ஒன்றா கேதர் ஆகும்போது அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வெளியில் ஃபயர் கேம்ப் போட்டு மிட் நைட் வரைக்கும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுவும் முக்கியமாக பேய் கதை தான் பேசுவோம். ஸ்டோரி டெல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான். அந்த சில்னஸ்க்கும் நைட் டைமோட சைலன்ஸ்க்கும் ஃபயர் கேம்புக்கும் சும்மா இருக்கிற பேயை வெத்தலை பாக்கு வச்சு நாங்களே கூப்பிடுவோம். பட் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அந்த டைம். இப்படி தான் எங்களோட தலை பொங்கல் சீரீஸ்க்கான டே 1 சூப்பர் ஹாப்பியாக முடிஞ்சுது. டே 2க்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். சீக்கிரமாகவே அதை போஸ்ட் பண்ணிடுறேன்.